ஆண்டி, என்னடி மல்லிகா இது? உன் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு நினச்சி இப்படி எல்லாம நின்று பேசிட்டு கிடக்குது ரோட்ல. போறவியே வாரவியெல்லாம் 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பா உன்னைய பத்தி? நீ எப்படிப்பட்ட பொம்பளை? பிள்ளைய நான் கொஞ்சம் சுருக்கு சருக்குன்னு வளர்த்து வைடி, இந்த மாதிரி எல்லாம் விடாத. அட ஏங்க தெரியுங்க வேற, நான் என்ன பிள்ளைய நான் அப்படியே வளர்க்குறேன். ஷோ, என்னத்துக்கு இப்படி பண்ணுதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அம்மா, அங்க வர வந்துட்டாவ. அடியே, எங்கடி போனப்ப? இவ்வளோ நேரம் எங்கே போன? மா, எங்கே போனேன்னா டியூஷன் போயிட்டு தான் வரேன். அவள் பின்னாடி தாம்மா நானும் வந்தேன். இவ பின்னாடி நீ வந்தில்ல, இவ வந்தே 1/4 மணி நேரம் ஆச்சு. இவ்வளோ நேரம் நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேனா? மா, வர வழியில் அதான் அந்த ஒரு ஆன்ட்டி கூட உங்கள் கூட நல்லா பேசுவாங்கம்மா. அவங்க நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆன்ட்டியோட பையன் எங்கள் கிளாஸ் தான். வரும்போது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு எப்போவுமே நோட் கேட்பான் ஸ்கூல்லலாம். அது மாதிரி தான் வார வழியில் நோட் கேட்டு அவன் எழுதிட்டு இருந்தான். கொஞ்சம் நான் எழுதணும், இரு இங்கன்னு எழுதிட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாம்மா. சரின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன். அதை இவ ரொம்ப பண்ணிட்டு இருக்காம. ஏன் சத்த நேரம் நின்று வரக்கூடாதா எங்கேயும் கூட? அது நிற்காம இவ பாட்டுக்கு உடையாந்து அம்மாட்ட சொல்கிறேன்ட்டு உடையான்ட்டாம்மா. அந்த பையன் பாவம் எழுத கூட இல்லை. கொஞ்சம் இருந்துச்சு தான் எழுதுறதுக்கு பேலன்ஸு. இல்லை ஐஷு, உன் தங்கச்சி போயிடுச்சு, நீ போ ஐசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோட்டை கொடுத்துட்டான் பாவம். ஐசு, என்ன நீ பிரவீன் உனக்கு தெரியாதா? எழுதுனா என்னடி? இது வந்து அம்மா கிட்ட சொல்லணுமா? ஆமா, எவ்வளவு நேரம் நான் உன்னை வான்னு கூப்பிட்டு இருக்கேன். வந்தியா நீ? நின்னுட்டே இருக்கா? ஆமா, அதனால தான் சொன்னேன். ஏய், அவகிட்ட என்ன பேசுற? அதனால இப்ப என்னம்மா, அவங்களுக்கு எழுத தானே கொடுத்தேன். அவனும் உன் கூட தானே பள்ளிக்கூடம் வரான். அவன் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வான் எழுதாம? அவன் அவளுக்கு கவனிக்க மாட்டாமா, எழுதுறதுக்கு விட்டுருவான். எழுதாததை இப்போ வந்து என்கிட்ட நோட்டு வாங்கி எழுதுனா அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? பள்ளிக்கூடத்தில் எழுதாம கூட அவனுக்கு என்னடி வேலை இருக்கு? அவன் ஃபாஸ்ட்டாக எழுத மாட்டேயாம்மா. சரி, அவன் கூட ஜோடி சேர்ந்து எத்தனை பயலும் திரிவானுவ? எத்தனை பயலும் படிக்கிறானுவ? படிக்கிற பயலும் எத்தனை பேர் இருப்பானுவ? அவனோட்டு நோட்டெல்லாம் வாங்கி எழுத வேண்டியதானே? அது என்ன ஓ நோட்டை வாங்கி எழுதணும்? மா, அவனும் சரியாக படிக்க மாட்டானுவ. எப்போவுமே என் பெஞ்சுக்கு சைடு பெஞ்சில் தான் உட்காந்துருப்பான். அதனால ஹேண்ட் ரைட்டிங் பிடிக்கும்னு சொல்லி உன்னோடது புரிகிற மாதிரி இருக்கு ஐஷு, கூட ஐஷு எழுதிட்டு தரேன்னு எப்போ பார்த்தாலும் நோட் வாங்குவேம்மா. அதாம்மா, வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று கதை விட்டுட்டு இருக்காத. சரி, அதெல்லாம் விடு. நான் அதெல்லாம் இப்போ உன்கிட்ட நான் கேட்க கிடையாது. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, நோட் எழுத கொடுத்தி இல்லை, எங்கடி எழுத கொடுக்குறது? ஒன்று நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எழுத கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ அந்த பையன் வந்து வீட்டில் வந்து வாங்கி எழுதிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, நோட்டை வாங்கிட்டு அவங்க வீட்டில் போய் எழுதுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது என்ன நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு எழுதுறது? தூசாமானி, வீட்டுக்கு வந்தாலும் டைம் ஆகும். நடு ரோட்டில் என்னை பார்க்குறான், அவனும் நோட் வச்சுருக்கான். சரி, அங்கனே கொஞ்சம் தானே, ஒரு 5-6 லைன் தானே, எழுதி முடிச்சிட்றேன்னு சொல்லிட்டு எழுதுறான். இதில் என்னம்மா இருக்கு? ஓரமாக நின்று எழுதிட்டு இருந்தோம். சொல்லு. இதை வந்து இந்த பவி ஓவராக உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவள் சொல்கிறான்னு நீ என்ன திட்டிகிட்டு இருக்க. இதில் எந்த தப்பு இல்லைம்மா, போம்மா போ. இங்கே பாரைசு, நீ பண்ணுறது ஒன்றுமே சரியில்லை, அவ்வளோதான் சொல்லிவிட்டேன். இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, பார்த்துக்க. நான் ஒன்றும் பண்ணலை, சரியா? என்னடி சொல்றது தப்புன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேங்கிற. மறுத்து என்கிட்ட நான் ஒன்றும் பண்ணலன்னே சொல்லிட்டு இருக்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ? நீ தான் தப்பா எடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. தப்பு கிடையாதா? பவி, அந்த விளக்கு மாத்து கட்ட அந்த வாரத்தில் போட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்தா ஏன்? அம்மா, இப்ப என்ன பண்ணேன்னு விளக்கு மாறு எடுக்க போற? எடுத்துட்டு வரேன்றல. சரி விடுமா, பாவம் அவ. இனி அப்படிலாம் பண்ண மாட்டான். இனி அப்படி பண்ணக்கூடாது, நீ மட்டும் சொல்லுமா. அவ நான் சொல்றேன், அந்த தப்பு புரிஞ்சுக்காம என்ன திட்டிட்டு இருக்காடி? நீ எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வா. மா விடுமா. எடி, உன் அம்மா காரி சொல்றதுக்கு சரிம்மா. நான் நீ ரோட்ல அந்த மாதிரி எழுத மாட்டேன் பண்ண மாட்டேன்னு உன் வாயில வராதா? அப்பத்தா, இதில் எந்த தப்பும் கிடையாது. நம்ம பார்க்குற பார்வையில் தான் தப்பா ரைட்டானு இருக்குது. அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்பத்தா. அதுக்கெல்லாம் அம்மா தப்பாக புரிஞ்சுட்டு போட்டோம். நான் என்ன பண்ணுறது அதுக்கு? பாத்தியா பெரியத்த, பாத்தியா என்ன சொல்கிறானே? அப்போ இது தப்புன்னே அவன் நினைக்க மாட்டேங்கிறா. சரிம்மா, இனி பண்ணலன்னு சொல்ல மாட்டேங்கிறா. அப்போ இவளுக்கு எகத்தாலும் ஓவர் தானே. அப்போ வேணும்னே தானே பெரியத்த என்கிட்ட இப்படி நடந்துக்கிறா. ஏண்டி, நீ சரிம்மா இனி பண்ணலைன்னு தான் உன் வாயால் சொல்ல மாட்டியா? என்னடி உனக்கு இப்படி வீம்பு பிடிச்சவளா இருக்கிற நீ? பவி, போறியா இல்லை 1-2 போடவாடி? சோத்துனா நீ சரிப்பட்டு வருவேன்னு நினைக்கிறேன். பாவம்மா, விடுமா, அடிக்க வேணாம். அவள் இவ்வளோ சொல்கிறேன், ஏற்றுக்க மாட்டேங்கிறா. அவளை அடிக்காம என்னடி செய்ய? போய் எடுத்தா போ.
சரி சரி, என்ன எதுவும் அடிச்சு போட்டுறாத. உன்னைய அடிக்க கூடாதுன்னா போயிட்டு முதல்ல எனக்கு எடுத்துட்டு வந்து கொடு. சரிம்மா போறேன். இதெல்லாம் எனக்கு தப்பாவே தெரியல. நீ ஏமா அப்படி பண்ற? ஒழுங்கு மரியாதை வாயை மூடிட்டு நின்று சொல்லிட்டேன். ஏதாவது என்கிட்ட மீறி பேசுன என்ன நடக்கும்னு தெரியாது. இந்த ஊர்ல மல்லிகானா எத்தனை பேர்கிட்ட கேட்கலாம். எங்காவது நின்றுப்பனா பண்ணியிருப்பனா, யாருக்கிட்டையாவது பேசியிருப்பனா வச்சிருப்பனா, இல்லை என்னாவது சண்டை கிண்டை போட்டிருப்பனா வச்சிருப்பனா. மல்லிகானா அப்படிப்பட்ட பிள்ளை. அது யாருக்கிட்டையும் சண்டை போடாது வைக்காது, அது உண்டு அது பொழப்பு உண்டுன்னு அது குடும்பத்தை அழகா பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு அம்புட்டு பேரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் பெத்த பிள்ளை, நீ எவனோ கூட ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்க. அப்போ உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? சொல்லுங்க பெரியத்த, எங்காவது பேசியிருப்பனா வச்சிருப்பனா? யாராவது இல்லை என்ன தப்பாக தான் பேசுவாங்களா? சரி விடு மல்லிகா, அவ தான் அப்படி பண்ணுறானா, நீயும் சேர்ந்துட்டு பேசாத. விட்டு தொலை, போயிட்டு போறா. அடி ஐஸு போ, வீட்டுக்குள்ளே போ. ஏ பவி, எவ்வளோ நேரம்டி? எடுத்துட்டு வரியா என்ன? இந்த தான் வந்துட்டேம்மா. மா இந்தா. இதை எடுத்துட்டு வர உனக்கு இவ்வளோ நேரமா? கொண்டா. இவ்வளோ தூரம் நான் உன்கிட்ட சொல்கிறேன், உன் தப்ப சரின்னு ஒத்துக்க மாட்டேங்கிற இல்ல? உன்னெல்லாம் சொல்லிச்சாதான் என்ன? ஐசக்கா நீ ஓடிரு. மா பாவம் ஐசக்கா, விடுமா. நீ பேசாம இருறி. மல்லிகா விடுத்தா, அந்த பிள்ளை தான் வீம்புக்கு இருக்குன்னு நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணாத. சரி இப்படி பண்ணாதானே விட்டுரு. இல்ல பெரியத்த, ஏதாவது வாயை திறந்து சொல்றாளா பத்திலாம்? நீ அடிச்சா கூட பரவாயில்ல, நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா தப்புன்னு சொல்லுவேன். நீ என் மேல எந்த தப்புமே இல்லாதப்போ நான் ஏமா தப்புன்னு நான் ஒத்துக்கணும்? சொல்லுமா. ஐசக்கா நீ போ, அம்மா அடிச்சாலும் அடி. அவி உனக்கும் எனக்கும் நீ எந்த பேச்சும் கிடையாது பார்த்துக்கோ. என்கிட்ட நீ பேசுகிற வேலை வச்சுக்காதோ. நீ அக்கா, நீ தங்கச்சி உள்ள, நான் அக்கா ஒன்று கிடையாது. இனி அக்கா ஐசி ஏதாவது கூப்பிட்ட அவ்வளோதான். ஐசக்கா சாரி ஐசக்கா. போடி, பேசாதடி. அம்மா விடுமா ஐசக்கா, பாவம் ஐசக்கா நீ போய். என் பேரை சொல்லாத, என் பேச்சை பேசாத, என்கிட்ட நீ பேசவே பேசாதுன்னு ஒன்று சொல்லிட்டேன். கூப்பிடாத. என்னடி அவகிட்ட என்ன பேச்சு? ஏய் ஒன்று இந்த மாமா வேணாமா. நிறுத்துங்க முதல்ல. எதுக்கு அந்த பிள்ளைய மாங்க இந்த அடி அடிக்கியா? பாவம் அந்த பிள்ளை. ஐசு என்னாச்சு? எதுக்கு உங்க அம்மா உன்னை போட்டு இந்த அடி அடிக்காவ? என்னம்மா பண்ண நீ? ஒழுங்கா படிக்கிறது இல்லையா? மார்க்லாம் ஒழுங்கா எடுக்க மாட்டியா? அதுக்கு தான் அடிக்கிறாளா? படிக்கிறத விட வேற என்ன வேலை உனக்கு? ஒழுங்கா படிக்க மாட்டா? ஏன் ஐசு இப்படி பண்ற? நல்லா படிச்சா ஏன் உன்னை திட்ட போறாக, அடிக்க போறாக? சித்தப்பா நல்லா தான் படிக்கிறேன் சித்தப்பா, மார்க்லாம் நல்லா எடுத்திருக்கேன். நல்லா படிக்கிறியா? மார்க்லாம் எடுத்திருக்கியா? அப்புறம் ஏன் என்னாச்சு? அப்புறம் எதுக்கு அந்த பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கியா? பாவமா இல்ல? பவி, என்ன பவி நடந்துச்சு? சித்தப்பா அது ரோட்ல அவங்க கிளாஸ் பையன் கூட நின்றுட்டு ரொம்ப நேரம் பேசிட்டே நின்னா. ஏதோ எழுத நோட் கொடுத்துட்டு, அதான் அம்மாட்ட வந்து சொல்லிட்டேன் நானு. அதுக்கு அம்மா அடிச்சிச்சு. ரோட்ல பையன் கூடவா? அதுக்காக அடிக்கணுமா? ஐசு யார் அது? சித்தப்பா என் கிளாஸ் பையன். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு அடிக்கடி நோட் வாங்கி எழுதுவான். அது மாதிரி டியூஷன் போயிட்டு வரும்போது நோட் கேட்டு கொஞ்சம் நேரம் தான் எழுதி கொடுத்துட்றேங்கனே, வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தில் எழுதி கொடுத்துட்டான் சித்தப்பா. அதை வந்து பவி அம்மாட்ட சொல்லிட்டா. அதுக்கு தான் அம்மா எப்படி ரோட்டில் அந்த பையன் கூட பேசலாம் வைக்கலான்னு சொல்லி திட்டுறாங்க, அடிக்கவும் செய்கிறாங்க. என்ன சித்தப்பா தப்பு இருக்குது இதில்? யாரோ ஒரு தெரியாத பையன் கூட அவ ஒன்றும் நின்று பேசல. கூட படிக்கிற கிளாஸ் பையன் நோட் கேட்டு எழுத தான் கொடுத்துருக்கா. இதுல எந்த வித தப்பும் கிடையாது. இதுக்கு போய் புரிஞ்சுக்காம நம்ம பிள்ளை நாமளே அடிக்கிறது தப்பு. அதுக்கு இப்படி வந்து சொல்லுதுகளா? இப்படிலாம் பண்ணிக்க கூடாதுமா, ரோட்ல பேசக்கூடாதுன்னு மட்டும் சொல்லணும். அதை விட்டுட்டு அதுகளுக்கே நம்ம திட்டவும் அடிக்கவும் செஞ்சு அதுகளுக்கே வழிகாட்டுற மாதிரி நடக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பிள்ளைங்கள்ட்டலாம் எப்படி பேசணும் வைக்கணும்னு. மாங்கன்னு அடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகாது. பெரியம்மா, பெரிய மனுஷி தானே, இங்கே தானே உட்காந்துருக்க. எதுவும் சொல்ல மாட்டியா பெரியம்மா? பேசாம உட்காந்துருக்க. நீ வேறடா, நான் என்னத்த சொல்ல? உன் அன்னிகாரி சொல்ல சொல்ல கேட்குறாளா? மங்கன்னு அடிக்க போறா. உன் பிள்ளை நல்லா இருக்கானா? நல்லா இருக்கான் பெரியம்மா. எப்பயா கூட்டிகிட்டு வர பிள்ளையா? இன்னைக்கு தான் பெரியம்மா டிஸ்சார்ஜ் பண்ணணும். அதான் கிளம்பிட்டு இருந்தேன். என்னடா ஒரே சத்தமாக இருக்குன்ட்டு இதாக இருந்துச்சு. வீட்டில் தண்ணியெல்லாம் வேற ஒரு மாதிரி பழசாயிட்டு பாசம் பிடிச்ச மாதிரி இருக்கு. தண்ணி குடிக்க கூட கிடையாது. அதான். போ பவி, சித்தப்பனுக்கு தண்ணி முன்னாந்து கொடு, தண்ணி தெவிக்கும் போல. பரவாயில்ல பெரியம்மா, அவையெல்லாம் பேச மாட்டாவ. என்னத்த வெளில தண்ணி வாங்கிட்டு. சித்தப்பா தண்ணி கொண்டு வருவா. மா சித்தப்பாக்கு தண்ணி கொடுக்கவா? பாத்தியா பெரியம்மா, அவைய அம்மாட்ட பெர்மிஷன் கேட்குது தண்ணி கொடுக்குறதுக்கெல்லாம். அதுவும் சித்தப்பனுக்கு இது மாதிரி இருக்கும்போது ஏன் பெரியம்மா வீட்டுலாம் தண்ணி குடிச்சுக்கிட்டு. சரி பெரியம்மா, நீங்களும் தான் எல்லாரும் கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஒதுக்கி வச்சுட்டீங்களே. எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சில பெரியம்மா.
என்கிட்ட நீங்கள் நல்லா இருந்தால் போதும் பெரியம்மா. கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட வந்து அது இதுன்னு கேளுங்க. உங்களுக்கு நான் இன்னொரு பிள்ளை மாதிரி தானே எல்லாம் செய்வேன் பெரியம்மா. பரவாயில்லையா, நீ சொன்னது போதும். போ. தண்ணி கேட்டியடா? ஏ பவி, உங்க அம்மாட்ட இதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருப்ப. போடி தண்ணி முந்தாந்து குடு. இல்ல அப்பதா, அம்மா ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறா. சித்தப்பாக்கு தண்ணி வந்து கொடுக்கவா? கேட்டா குறி. என்கிட்ட என்னத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? ஆ, என்னை கேட்டு போய் ஆக்கி விட பாக்குறியா? என் தண்ணின்னு கேட்டா உங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டியா? என்கிட்ட எதுக்கு நான் என்ன கொடுக்க கூடாது நான் சொல்ல போறேன் தண்ணி கேட்கறதுக்கெல்லாம்? அம்மா தண்ணி மொந்து கொடுக்கவா? அம்மா தண்ணி மொந்து கொடுக்கவான்னு என்னைகிட்டே கேட்டு பாரு ஆகி. என்னையே கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாதா? போ போய் மொந்து கொடு. சரிம்மா. சித்தப்பா நில்லுங்க, தண்ணி மொந்து வரேன். சரி பவி. ஏல, உன் அண்ணன் விடுடா. தண்ணி வேணுமா, சோறு வேணுமா, என்ன வேணுமோ நீ உரிமையா கேட்கலாம், பண்ணலாம்டா. யாருக்கு நீ திட்ட போறா வைக்க போறா? சோறுன்னு கேட்குற உனக்கு சோறு படாமல் இருப்பாளா மல்லியா? இல்லை தண்ணி தான் மோந்து கொடுக்காம இருப்பாளா? நீ ஏன் தப்பாக எடுத்துக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாதுயா, சரியா? எல்லாம் தான் சண்டைக்காரர்களா ஆயிட்டாலே பெரியம்மா. பின்ன எங்கிட்டு சோறு கேட்க தண்ணி கேட்க. ஐசு வீடு ஐசு. நம்ம வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கலன்னா அதோட ஒதுங்கிக்க ஐசு, சரியா? பள்ளிக்கூடத்தில் கொடுக்குறது வேற. ரோட்டில் நின்று பேசினா என்னத்துக்கு அடிக்க போறாவ? போறவிய வாரவிய எல்லாரும் தப்பாக பேசுவான்னு தான். மற்றபடி நீ இப்படிலாம் செய்யாத, சரியா? போ போ வீட்டுக்குள்ள. இல்லை சித்தப்பா, நான் என்ன வேணும்னா செய்கிறேன், சொல்லுங்க. கேட்குறான் அவனா, கேட்கும்போது கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால தான் தந்தேன். இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இது தப்பாகவும் தெரியல சித்தப்பா. ஐசு உனக்கு வேணது தப்பா இருக்கலாம்டா. பார்க்குற 4 பேர் தப்பா பேசுவாங்க, சரியா? அவைகளுக்கு எல்லாமே பார்வையில் தப்பாக தான் தெரியும். அதுக்கு தான் சொல்ல வரேன். சரி சித்தப்பா, இனி இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். சரி, ஆனால் அம்மா என்னை அடிச்சு போட்டுருச்சு சித்தப்பா, அதான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்படி அடிக்கும் நான் நினச்சே பார்க்கல. விளக்க மாத்தெடுத்து மாங்கு மாங்குன்னு அடிச்சு பிடிச்சி சித்தப்பா. எல்லாம் ஒரு கோவத்தில் தான். சரி விடு, என்ன பண்ணுறது? போமா போ உள்ள. சரிங்க சித்தப்பா, போகிறேன். அழாதம்மா. எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்போ? அதான் நீ தப்பு பண்ணலல்ல, பின்ன எதுக்கு அழுகிற? அம்மா என்ன போயிட்டு சந்தேகப்பட்டிருக்கேன் சித்தப்பா தான். நீ மட்டும் இல்லை, எல்லாரும் இப்படி தான் அம்மா அப்பா இருப்பாங்க. உங்கள் அம்மா மட்டும் கிடையாது, ஊரில் எல்லா அம்மா அப்பாவும் இப்படி தான், சரியா? போ உள்ள. சரி சித்தப்பா.